ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னாப்பா என்ன பிக் பாஸ் இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த ஹைப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க, அதே மாதிரி உங்களோட தரமான கருத்துக்களை கீழே கொடுங்க, நான் வந்து பார்க்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கவின் ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தாப்புல. எதுக்காக கொடுத்துருந்தானா, அவருடைய மூவி ப்ரொமோஷன் அந்த ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு கொடுத்துருந்தாரு. வந்தவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய விஷயங்கள் பேசினார். அதேமாதிரி கவின் கிட்ட வந்துட்டு விஜய் பார்வதி கேட்ட சூப்பரான ஒரு கொஸ்டின் செம்மையாக இருந்துச்சு. அதாவது நீங்கள் வந்து நடிக்க போகிற படத்தோட பேர் மாஸ்க்கு. இப்போ நீங்கள் வந்து பொது வழியில் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒரு காரணத்தினால உங்களால் வந்து இயல்பாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் எந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா ஆடிப்பட்டாப்புல. யாரா இது நல்லா இப்போ தம்மா தூண்டுறதுக்கு என்னென்ன கேள்வி கேட்குது பாருன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் பண்ண முடியல. இப்போதைக்கு நான் போட்டிருக்க மாஸ்க் வந்து என்னோடய படத்தோட இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கானா பிக் பாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், பாட்டு பாடுற விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்துட்டு சரி போதும் வந்த வேலையை பார்க்குறீங்களான்ட்டு ஒரு நிமிஷம் எல்லாமே ஆடி போயிட்டாங்க. என்னென்னு அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி ஓகே பிக் பாஸ் சொல்கிறாரு. போயிட்டு எல்லோரும் அசம்பிள் ஆகுறாங்க லிவிங் ஏரியாவில். இவர் வந்துட்டு இப்படி பின்னாடி கையை விடுறாரு. ஏன் ஏதோ பொருள்கள் எடுக்க போகிறாரு பார்த்தா உள்ளே வந்து எவிக்ஷன் கார்டு எடுக்கிறாரு. எவிக்ஷன் கார்டை எடுத்து அந்த டெஸ்க் மேலே வச்சுட்டு நான் போனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பிரித்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். எல்லாருக்கும் செம ஷாக்கு. விஜய் பார்வதி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜய் பார்வதி வந்துட்டு வச்சு செய்கிறாரு விஜய் சேதுபதி. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு எவிக்ஷனில் அவங்களோட மூஞ்ச பாருங்கள், பீதியிலே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ திவாகர் போனது எல்லாருக்குமே ஷாக்கு. அப்படின்போது திவாகர் கூட இருக்க பார்வதி தான் இப்போ போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ வெளியே நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து படப்படன்னு இருக்குது. எஃப்ஜே வந்துட்டு எடுக்கலாமான்னு கேட்கும்போது பிக் பாஸ் வந்து முதல்ல உட்காருங்க, இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் வரப்போகுது, நான் சொல்லும்போது பேக் அந்த நபர் மட்டும் பேக் டக்குன்னு பண்ணி உங்களோட இதில் வந்து வச்சுருங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க அப்படின்போது எல்லாருமே முதல்ல வந்துட்டு எவிக்ஷன் அதை நாமினேஷனில் வந்தவங்களாம் தனியாக உட்காருங்க அப்படின்னு உட்காடுறாங்க. அதில் கூட கமருதீன் பக்கத்தில் போய் அறாரா உட்காடுறாங்க. எஃப்ஜி டென்ஷன் அடே கொஞ்சம் நவுந்து உட்காருங்க அப்படின்னு. ஐயோ ரொம்ப மோசங்க. யாருக்கெல்லாம் இரிட்டேட் ஆகுது இந்த கப்பு அந்த ஜோடியை பார்க்கும்போது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எஃப்ஜி நீங்கள் எடுங்க அப்படின்றாரு. ஓப்பன் பண்ணுறாரு. ஸ்டார்டிங் லெட்டர் பீன்னு வருது. பார்வதிக்கு ஹார்ட் என்ன மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே ஹார்ட் வெளியே வந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது அப்படி பார்த்தா ப்ராங்க்னு வருது. ஏன் பிக் பாஸ் இப்படி சொல்லிட்டு விஜய் பார்வதி டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆகிட்டு ஒரு நிமிஷத்தில் என் ஹார்ட் வெளியே வந்துச்சுங்க அப்படின்னு. நீங்கள் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் இருக்குன்ட்டார். சரி போங்க அன்றாட வேலையை பாருங்கள். ஏன் பிக் பாஸ் இப்படி பண்ணுறீங்கப்பா பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. நான் வந்து யோசிக்கிறேன், ஏன்னா அது மிட்வீக் எவிக்ஷனுக்கு அப்டேட்டே வரலையே. திடீர்னு வந்து கவினும் வரதும் அப்டேட் வரல. திடீர்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன், பயங்கரமாக பயந்துட்டேன். கடைசியில் பார்த்தா பீம்பிலிக்கா பிலா பி அப்படி ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எவிக்ஷன்லாம் கிடையாது, அந்த ப்ராங்க் அப்படின்றது அவர் தலையில் வச்சிட்டார் எஃப்ஜே. இதே இது வந்து எஃப்ஜே மட்டும் இருந்தால் வச்சுக்கோங்க கதி கலங்கியிருப்பார். இப்போ தலையாக இருக்காருன்னா இந்த வாரம் நாமினேஷனில் வரல. பட் வந்து மிட்வீக் எவிக்ஷன் வச்சுருந்தாங்கன்னா செம்ம மாதம் இருந்திருக்கும், செம்ம ஒரு இதுவாக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. ஆனால் விஜய் பார்வதி ஒரு பீதியிலேயே வந்துட்டு ஒரு வாரத்துக்கு கிடக்கிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த பீதியில் இருக்கும்போது இந்த வாய்னா பீதி இல்லாமல் என்ன வாயாக இருக்கும் பா. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சப்போஸ் இந்த மிட்வீக் எவிக்ஷன் மட்டும் உண்மையாக இருந்திருந்தா இதில் யார் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போனாங்கன்னா கேம் மாறும்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? என்னையை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாண்ட்ரா போனால் செம்மையாக இருக்கும். பிரஜினோட கேம் வெளியே வரும். ஏன்னா சாண்ட்ராவோட கேம் பார்த்துட்டோம், பிரஜினோட கேம் வெளியே வரல. இன்னொன்று அரோரா வெளியே போயிட்டா கமருதீனோட கேம் வரும். ஏன்னா கமருதீன் வந்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக வந்துட்டு அரோராவோட ஷேடோவிலே இருக்கார். கமருதீன் பெருசாக எதுவுமே வரல பாருங்கள். போனால் அவர் வந்துட்டு அவரோட கேம் வந்து தனியாக விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். அவருக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா வரும். பட் ஆனால் இவங்க வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சி அணைச்சிக்கிட்டு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் போனால் நல்லாயிருக்கும். கேம் சேஞ்ச் ஆகணும்னா நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சப்போஸ் இது வந்து உண்மையாக இருந்ததுன்னா யார் போனால் இந்த கேம் சேஞ்ச் ஆகும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.